ஓம் சாய்ராம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாகவதம் பாராயணம் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு முதல் நாள். ரொம்ப எதிர்பார்ப்போட பயம் கலந்த சந்தோஷத்தோடு இருக்கேன். முதல்ல சந்தோஷம் எதுக்காக நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பயம் எதற்காகன்னு சொல்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுவோமா? முதல்ல இது முதல் நாள் தானே. முதல்ல இந்த பாகவதம் எப்படி உருவானது, முதல்ல பாகவதம்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம மேலோட்டமாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல இந்த பயம் கலந்த சந்தோஷம் அது என்னன்னு பார்த்துருவோம். சந்தோஷம் எதுக்காக அப்படின்னா, நம்ம குருவுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை செய்கிறோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இங்கே ஷிரடியிலேருந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முடிய போகிற இடம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆரம்பிக்கிறது இங்கே ஷிரடியில் துவாரகாமாயில் நம்ம பாபா வாழ்ந்த அந்த மண்ணில் ஆரம்பிக்கிறோம். அதனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்ல. பாகவத கதைகள் படிப்பதற்கு பாபா எவ்வளோ ஊக்குவித்தார், அது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எத்தனை பக்தர்களை பாகவதம் படிங்க படிங்கன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுவும் நம்மளோட சாயி அது எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்ல. அவரோட வார்த்தைகளுக்கான அந்த சக்தி என்ன, அவரோட வார்த்தைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க போகிறதுனால மனசில் ஒரு சந்தோஷம், அவர் சொல்கிறத செய்கிறதுனால. அடுத்தது பயம் என்ன அப்படின்னா, இதை கரெக்டாக முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம்தான். என்ன காரணம் அப்படின்னா, மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் இருக்கு. தோராயமாக இந்த 12 ஸ்கந்தங்களில் 335 அத்தியாயங்கள் இருக்கு. 335 அத்தியாயங்கள் இருக்கு. நம்ம ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் 51 அத்தியாயம் படிப்பதற்கே நம்ம முக்குன்னு முக்குவோம். இப்போ கிட்டத்தட்ட 335 அத்தியாயங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அத்தியாயம்னு வச்சாலும் 335 நாட்கள் ஆகும். ஒரு சில அத்தியாயங்கள் நம்ம ஒரே நாளில் முடிக்க முடியாது. 2 பதிவுகள் 3 பதிவுகளாக ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 500 நாட்கள் வரைக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு தொடர் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சாதாரண ஒரு தொடர் கிடையாது. இந்த புத்தகங்கள் படிப்பது, இந்த கதைகளை கேட்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த கதைகளை கேட்கறதுக்கும் உங்களுக்கு இப்போ அதை கேட்கும் போதே ஒரு விஷயம் மனசில் ஓடிட்டுருக்கோம். இந்த 400 நாளோ 500 நாளோ ஒரு வருஷமோ சொல்கிறாங்க, இதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டு தானே இருக்குப்பா. கரெக்டு தானே? இருக்கா இல்லையா? 500 நாளும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சாய்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பீங்க, கிருஷ்ணா கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பீங்க, உங்களோட இஷ்ட தெய்வத்திட்டெல்லாம் வேண்டிகிட்டு இருப்பீங்க. எப்படியாவது இந்த 500 நாட்களும் தவறாமல் நான் கலந்துக்கணும்னு நீங்கள் விருப்பத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் மனசில் அதான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே தான் என் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இத்தனை நாட்கள் நீங்கள் அதை கேட்கணும், நான் உங்களுக்கு சொல்லணும். இன்னொரு விஷயம் அதே நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இதில் நான் சொல்கிறேன் இது என்னமோ கிளாஸ் ரூமு, நான் உங்களுக்கு ஏதோ பாடம் எடுக்கிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளோட உணர்வுகளை நம்ம பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். இந்த பாகவத கதைகளே உணர்வுகளை பகிர்ந்துக்கிற ஒரு கதை தான். பக்தர்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிற ஒரு அற்புதமான விஷயம். பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இவ்வளவு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாகவதம் வியாச முனிவர் எழுதினார். வியாச முனிவர் எழுதினது தான் ஸ்ரீமத் பாகவதம். அவரோட மகனான சுகமுனிவர் மூலமாக பரீட்சித் மகாராஜாவுக்கு போதிக்கப்பட்டது. பரீட்சித் மகாராஜாவுக்கு அந்த 7 நாட்களுக்குள்ளே நடந்துச்சு. அந்த கதையெல்லாம் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்பீங்க. இந்த கதைகளே எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். வார்த்தையால் விவரித்து கூற முடியாத அளவுக்கு இருக்கும். எந்த அளவுக்குன்னா, யமுனா நதிக்கரையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார், கண்ணனாக இருக்கும்போது, குட்டி குழந்தையாக இருக்கும்போது மண்ணள்ளி சாப்பிட்டுட்டு இருப்பார். யசோதாமா என்ன செய்வாங்க, யசோதா தேவி கண்ணன் மண்ணள்ளி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு வாயை திறந்து காமிக்க சொல்லுவாங்க அவங்களோட பையனை. கண்ணனும் வாயை திறந்து காமிப்பார். யசோதா தேவி பார்ப்பாங்க, அவரோட வாய்க்குள்ள அண்ட சராசரங்களும் இருக்கும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும். அதில் ஒரு குட்டி கிரகம் தான் பூமி. அந்த பூமியும் இருக்கும். அந்த பூமியில் யமுனை நதி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நதிக்கரையில் கண்ணனும் இருப்பார். அந்த கண்ணன் வாயை திறந்துக்கிட்டு இருப்பார். அந்த வாய்க்குள்ள அண்ட சராசரங்களும் தெரியும், அந்த பிரபஞ்சமே இருக்கும். அதில் பூமி இருக்கும். அதில் திரும்பவும் யமுனை நதிக்கரை இருக்கும். அங்கே கண்ணன் திரும்பவும் உட்காந்துருப்பார். இப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்க பார்த்தவங்களுக்கு தலையே சுத்திருச்சு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது இந்த ஸ்ரீமத் பாகவதம்.
கடவுளோட அவதாரங்களை நம்ம எண்ண முடியுமா? அதாவது நம்ம கடற்கரையில் உட்காந்து அலைகளை நம்ம எண்ண முடியுமா? கடலில் வர அலைகள் எத்தனை நம்ம எண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் இறைவனோட அவதாரங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக இந்த கலியுகத்தில் நம்ம நற்கதி அடையணும்னா என்ன செய்யணும்? பகவானை சரணடையணும். அதுதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த முனிவர்கள் கேட்குற கேள்வி தான். அதாவது ஆரம்பத்துலேருந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த கதைகள் எழுதுனது, அதாவது ஸ்ரீமத் பாகவதம் உருவாக்குனது, எழுதுனது யாருன்னா வியாச முனிவர். வியாச முனிவரோட மகனான சுகமுனிவர் பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து போதிக்கிறாரு. எத்தனை நாளில்? 7 நாளில் அது நடக்க போகுது. இந்த மாதிரி இந்த விஷயம், இந்த பாராயணம் நடக்க போகுது, இந்த கதைகளை வந்து சத்சங்கம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட எல்லா முனிவர்களும் ஒன்று கூட்டிட்டாங்க கங்கை நதிக்கரையில். அதில் ஒருவர் தான் சூத முனிவர். அவர் வந்து சுகமுனிவரோட சிஷியர். அந்த சுகமுனிவர் தான் நைமி சாரணியத்தில் சவுனக முனிவர்கள் மற்றும் பல முனிவர்களுக்கு போதித்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம கேட்க போகிறோம். இப்போ நம்ம கேட்க போகிறது என்ன கேட்க போகிறோம்? சுத முனிவர் சவுனக முனிவர்களுக்கும் மற்ற முனிவர்களுக்கும் நைமி சாரணியத்தில் போதித்த பாகவத கதைகள், ஸ்ரீமத் பாகவதத்தை தான் நம்ம கேட்க போகிறோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது இதோட சாராம்சமே என்னன்னா, இந்த கலியுகத்தில் நம்ம நற்கதி அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். நம்ம இறைவனை சரணடையணும். அந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க, சவுனக முனிவர் மற்ற முனிவர்கள்லாம் சூத முனிவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. ஒரு 6 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த 6 கேள்விகள் தான் இவ்வளோ பெரிய புத்தகம். அப்போ பார்த்துக்கோங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடைசி கேள்வியை முன்னாடியே கேட்டுட்டாங்க. என்ன கடைசி கேள்வி? இந்த கலியுகத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது. இந்த கலியுகத்தில் நற்கதி அடையணும்னா நம்ம இறைவனை சரணடையணும். சரி, இறைவனை சரணடைன்னு சொல்லிட்டீங்க, அதற்கான பாதையையும் காமிங்க. அதுக்கான பாதை என்ன அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுட்டாங்க. இன்னைக்கு அதுதானே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம். அந்த குழப்பத்தோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அந்த சாமி கிட்ட போங்க, இந்த சாமி கிட்ட போங்க, இங்கே இந்த பூஜை பண்ணுங்க, அங்கே அந்த பூஜை பண்ணுங்க, இங்கே இப்படி விரதம் இருங்க, அங்கே அந்த விரதம் இருங்க, கர்ம வினையை போக்கணும்னா இந்த பூஜையை பண்ணுங்க, அது இதுன்னு என்னென்னமோ நம்ம நினச்சி குழப்பிக்கிட்டு கடைசியில் எதுலேயும் ஒரு தெளிவில்லாத ஒரு பாதையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு டைம்லலாம் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஒரு சிலர்லாம் பார்த்தா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு 3 மாதம் பாட்டு கிளாஸுக்கு போவாங்க, 3 மாதம் பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் கிளாஸுக்கு போவாங்க, திடீர்னு ஒரு 3 மாதம் டெய்லரிங் கிளாஸுக்கு போவாங்க. கடைசியில் அவங்க எதையுமே கற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்திருக்கோம். என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நிறைய பேர் இருக்கிறோம். இதுக்கான அதாவது இறைவனை அடையணும், அதற்கான பாதை என்ன அப்படிங்கிறது தெரியாத அந்த தடுமாற்றம் தான். இறைவனை அடையணும், அதற்கான பாதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப எளிய முறையில் இந்த பாகவத கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாகவத கதைகளில் மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் இருக்குது. அதில் முதல் 2 ஸ்கந்தம் பகவானோட கால் பாதம். முதல் 2 ஸ்கந்தம் காலோட பாதம். நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அதாவது ஒரு மகானை பார்க்குறோம், ஒரு குருவை பார்க்குறோம். நம்ம கடவுளே இப்போ நேரில் வந்துட்டாரா நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை முதல்ல நம்ம எங்கே பார்ப்போம்? அவர் காலை தானே பார்ப்போம். முதல்ல அவரை தொட்டு கும்பிட்டுருவோம்ல. அப்போ இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு படுத்துவது எந்த இடம்? இறைவனோட பாதம். அப்போ அந்த பாதத்தை தான் முதல்ல நம்ம தரிசிக்க போகிறோம். அந்த முதல் 2 ஸ்கந்தங்கள் இறைவனோட பாதம். அடுத்தது காலோட முட்டி, அப்புறம் இடைப்பகுதி, இடுப்பு பகுதி, அடுத்தது வயிறு, அடுத்தது மார்பு, அடுத்தது கழுத்து, அதற்கப்புறம் அந்த 10வது ஸ்கந்தம் தான் முகம் தானே அடையாளம் நமக்கு. அந்த 10வது ஸ்கந்தம் வந்து ரொம்ப பெரிய ஸ்கந்தமாக இருக்கும். மற்ற ஸ்கந்தங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஸ்கந்தமாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்குவோம். அதெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இவர் 7 நாளில் வந்து செத்துருவார். யார்? பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து 7 நாளில் வந்து மரணம் அப்படிங்கிற ஒரு சாபம். அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு கங்கை நதிக்கரையில், இது கதையெல்லாம் வரும், நான் இப்போ கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ எல்லாத்தையும் திறந்துட்டு முற்றிலுமாக ராஜ பதவியிலிருந்து எல்லாத்தையும் திறந்துட்டு, மனைவி மக்கள்னு எல்லாத்தையும் திறந்துட்டு, எதுதான் நமக்கு நிரந்தரம், இந்த 7 நாளில் இதையாவது தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு இறைவனை தேடி வந்து பயணம் போகிறார். கடைசியில் அவரோட நல்ல காலம் கங்கை நதி கரையில் சுகமுனிவரை சந்திக்கிறாரு. சுகமுனிவர் தான் இந்த 7 நாள் பாகவதம் அது ஃபுல்லாக வந்து சொல்கிறார். அப்போ இவர் கேட்டுகிட்டே இருந்தவர் அந்த 10வது ஸ்கந்தம்லாம் வரும்போது இறைவனோட முகத்தை தரிசிக்கிறார் அந்த 10வது ஸ்கந்தத்தில். அப்போ அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு. 7 நாள் நம்ம செத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போய் அதுக்கப்புறம் என்னாச்சு, பகவான் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு, கிருஷ்ணர் இது பண்ணாரா அது பண்ணாரான்னு அப்படி தொடர்ந்து சந்தோஷமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. எது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு.
10வது ஸ்கந்தம் முகம். அடுத்தது 11, 12 உச்சி. உச்சினா என்ன? முக்தி அடைவதற்கான அந்த வழி, முக்தி தான் அந்த உச்சிங்கிறது. இப்படி மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. அதை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த பரீட்சித் மகாராஜா பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை விட அதை போதித்தார்ல இவர் சுகமுனிவர், அவர் சுகர் இருக்காரு பாருங்க, தன்னோட தாயோட கர்ப்ப பையிலேயே 16 வருஷம் வெளியே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு அம்மாவோட வயிற்றுக்குள்ளேயே இருக்காரு. கரு வெளியவே வரல. 16 வருஷம் ஒரு குழந்தை வயிற்றுலேயே இருந்தால் அந்த அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா வரல? வெளியே வந்தால் நான் மாயையில் மாட்டிக்குவேன்னு அந்த கரு, அந்த ஆத்மா அடம் பிடிச்சிக்கிட்டு வயிற்றுக்குள்ளேயே இருக்கு. அந்த அம்மா எத்தனை நாள் தாங்குவாங்க? பொறுத்து பார்க்குறாங்க. பிரசவம் ஆகுற மாதிரி தெரியல, குழந்தை பிறக்கிற மாதிரியே தெரியல. ஒரு வழியாக அந்த அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு கிருஷ்ண பரமாத்மாவே அந்த கருவில் இருக்க குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருப்பா, நீ பயப்படாத, நீ வெளியே வா, உனக்கு எந்த மாயையிலையும் நீ மாட்டிக்க மாட்ட அப்படின்னு அவர் வந்து வாக்கு கொடுக்கவும் தான் அந்த கரு வெளியவே வருது. அப்படிப்பட்ட ஒரு சுகமுனிவர். இல்லை கிருஷ்ணா, நான் வெளியே போக மாட்டேன், நான் வெளியே போனால் மாயையில் மாட்டிக்குவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறார் சுகமுனிவர் வயிற்றுக்குள்ளேயே. குழந்தை பிறந்த உடனே 16 வயசு குழந்தை இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடந்து போகுது அந்த குழந்தை. உடம்புல ஒட்டு துணி இல்லை. குழந்தை உடம்புல என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காதுல்ல. 16 வயசு பையனாக பிறக்கிறான். பிறந்த உடனே நடந்து போகிறான். வாலிப வயசில் ஒரு இளைஞன் வந்து நடந்து போனால் எப்படி இருக்கும்? உடம்புல துணி இல்லாமல். வியாச முனிவர் அவங்க அப்பா பின்னாடியே ஓடுறாரு, மகனேன்னு ஓடுறாரு பின்னாடி. அங்கே பெண்கள் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க ஒரு குளத்துல. இவர் ஆடை இல்லாமல் ஒரு இளைஞன் நடந்து போகிறான். ஆனால் அந்த பெண்களோட மனசில் தவறான எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்படவே இல்லை. அவங்க பாட்டு அவங்க வேலை குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஓடி வந்தார் பாருங்க, யாரு? வியாச முனிவர். அவரை பார்த்த உடனே இந்த பெண்கள் எல்லாம் தன்னோட ஆடைகளை வந்து சரி செய்துக்கிறாங்க. பைரவர்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க வெளியே. கிட்டத்தட்ட 12 மணிக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு காலைல 6:30 மணிக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்ல, அதனால் ஏகாதசி ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் தான் நான் உங்கள்கிட்ட வீடியோ நான் ரெடி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 12 மணி வெளியே இருக்கிற பைரவர்லாம் குலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை, காவல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி அவங்க வந்து சவுத்தாக உங்களுக்கு கேட்கும், அதுக்காக சொன்னேன். டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? பைரவர்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா. நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னா இவர் என்ன திருப்பி ஆரம்பிக்கிறாங்க, நிப்பாட்டுங்க. ஓகே, சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவரை வியாச முனிவரை பார்த்துட்டு அந்த பெண்கள் எல்லாரும் துணியை வந்து சரி பண்ணிக்கிறாங்க. அவங்கள பார்த்த, அதாவது இவர் வயசானவர், வியாச முனிவர் வயசானவர் வராரு. அவரை பார்த்தவொடனே குளிச்சுட்டு இருந்த பெண்கள் எல்லாரும் துணியை சரி செய்துக்கிறாங்க. அங்கே ஒரு இளைஞன் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நடந்து போகிறாரு. ஆனால் அந்த இளைஞனை பார்த்த அந்த பெண்களுக்கு எந்த ஒரு சஞ்சலமும் மனசில் வரல. எந்த மாயையிலையும் அகப்படாதவர். அப்படி ஒரு புண்ணியமான ஒரு வரம் வாங்கிட்டு வந்தவர் அந்த குழந்தை. அப்படிப்பட்ட அந்த குழந்தை, அந்த சுக முனிவர் தான் யாருக்கு? பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து போதித்தார். அந்த நல்ல விஷயம் நடக்கிறத கேள்விப்பட்ட அந்த காசி கங்கை நதிக்கரையில் தான் நடக்குது. கங்கை நதிக்கரையில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் என்ன ஆகும்? எல்லாமே சேர்ந்துருவாங்களே. எல்லா முனிவர்களும் வந்துட்டாங்க. எல்லா முனிவர்களும் ஒன்று கூடி வந்துட்டாங்க. நல்ல விஷயம் நடக்குதுன்னா எல்லாம் ஒன்று கூடி வந்துருவாங்களே. இப்போ நம்ம எல்லாம் ஒன்று கூடிட்டோம் பாருங்க. என்ன ஒன்றுனா, இந்த மாதிரியான ஒரு புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோன்னா எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் நாள் போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசில் இருக்க வைராக்கியம் போய் கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து கலந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கு போடுற வீடியோவை அன்னன்னைக்கு கேட்டுருங்க. தினமும் கேட்டுருங்க. மணி அடிக்குது, அன்னன்னைக்கு கேட்டுருங்க. முடியலைன்னா அடுத்த நாளாவது கேட்டுருங்க. ஒரு நாள் கூட தவற விடாதீங்க. முடியலைன்னா கூட அடுத்த நாள் கேட்டுருங்க. ஏன்னா இது அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பக்தர்கள் இதுலேயே இருக்கிறவங்க, ஆன்மீகத்திலேயே பயணம் செய்துட்டு இருக்கவங்கள கூட இதை முழுவதுமாக முடிக்க முடியாமல் தடுமாறுறவங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சாதாரணமான ஒரு கதையை வந்து தொடரலை, சாதாரணமான ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கலை. அடுத்த 1 ஆண்டுக்கும் மேலாக நம்ம இறைவனோட அவதாரங்களை, முனிவர்களோட ஞானத்தை, பக்தர்களோட அனுபவங்களை நம்ம சேர்த்து பயணிக்க போகிறோம். இந்த அனுபவங்களோட சேர்ந்து நம்மளோட பயணங்கள் இருக்க போகுது. இறைவனோட அவதாரங்களோடு சேர்ந்த ஒரு பயணம் அடுத்த வரப்போகிற நாட்கள் 1 வருடத்திற்கு மேலாகும். சரிங்களா? மனசில் வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம முடிக்க முடியும். நம்ம வைராக்கியத்தோட இருக்கோம், நம்ம பொறுமையோடு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம விடாமுயற்சியை கைவிடாமல் இருக்கிறது. நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் பொறுமை. முயற்சியை விட்டுட்டு நான் சும்மா இருக்கேங்கிறதுக்கு பேர் பொறுமை கிடையாது.
நம்ம பாபா எதிர்பார்க்குற பொறுமை என்னன்னா விடாமுயற்சியோடு கூடிய பொறுமை. சில பேர்லாம் இருப்பாங்க, எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நினைச்சதை அடைவதற்கான அந்த முயற்சிகளை எடுக்கணும். அதற்கு பெயர் தான் பொறுமை. அந்த முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை முறை ஆனாலும் பரவாயில்ல, நான் நினைச்சதை அடையிற வரைக்கும் அந்த முயற்சியை நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோட இருக்கணும். அப்படிப்பட்ட பொறுமையை தான் பாபா எதிர்பார்க்கிறாரு. அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையோட கூடிய இந்த பொறுமையோட நம்ம இதை செய்தோமே ஆனால் இதை நம்ம நிச்சயமா முடிக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம்தான். ஆனால் பாபாவோட அருளால் நம்ம முடிச்சிருவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க பக்தர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ புத்தகங்கள் படிக்கலாம். ஆனால் நம்மளோட மனதை சுத்தப்படுத்தி நம்மளோட மனதை தெய்வத்தின் பக்கம் திருப்பி நம்மளை பக்தி மார்க்கத்தில் அழைத்து செல்லும் மாபெரும் பொக்கிஷம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து வரப்போகிற நாட்களில் பயணம் செய்ய இருக்கிறோம். அதில் நீங்களும் ஒருத்தராக கலந்துக்கோங்க, நானும் ஒருத்தராக கலந்துக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக கதைகள், அதாவது இப்போ நான் பேசுகிறத கேட்டுட்டு இருந்த பக்தர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். எப்படி வீடியோ ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கா, நான் பேசுகிற வாய்ஸ் கிளியராக இருக்கா, தெளிவாக இருக்கா, ஏதாவது மாற்றம் செய்யணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் 6:30 மணிக்கு ஸ்ரீமத் பாகவதம் பதிவுகள் ஒவ்வொரு நாளும் வரும். ஒவ்வொரு நாளும் வந்து கலந்துக்கோங்க. தினமும் போடுற பதிவுகளை அன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு உங்களால் கேட்க முடியலனாலும் இரவு தூங்குவதற்குள்ளே கேட்டுருங்க. ஒருவேளை அன்னைக்கு கேட்க முடியலனாலும் அடுத்த நாள் கேட்டுருங்க. ஆனால் அடுத்த நாள்னு தள்ளி போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். நாளைக்குன்னு சொன்னோம்னா நாளைக்குன்னு போயிட்டே இருக்கும். எங்கள் அப்பா சின்ன வயசில் சொன்னதான் ஞாபகம் வருது. எதுக்கு எடுத்தாலும் நான் நாளைக்குன்னு சொல்லுவேன். எதை சொன்னாலும் அதான் சொல்லுவேன். போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அப்போ நாளைக்கு வெட்டுறேன் அப்படின்வேன். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நாளைக்குன்னு சொல்லி உன் வாழ்க்கையே நாளைக்குன்னு ஆக போகுது அப்படின்னு சொல்லுவார். அதனால நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே செய்வோம், நல்லதை செய்வோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.